சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம கிளப்பில் இருந்து நம்மளுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெக்கார்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அந்த ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த டாக்குமெண்ட்டை தான் நான் வந்து பேச போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது அவர் எப்படி ஜாயின் பண்ணார் அண்ட் அவரோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எந்த வயசில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு குயிக் இன்ட்ரோ வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட ரெக்கார்ட்ஸை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு உமர் அப்துல் அஜீஸ். என்ன அப்படின்னா நம்ம வந்து அவர் வேர்ல்ட் லெவலில் ரேப்பிட் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு. அதாவது செகண்ட் யங்கஸ்ட் பிளேயர், அதாவது 5 வயசில் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் ரேட்டிங் எடுத்த 2வது பிளேயர் அப்படிங்கிற பெருமையை வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா முதல் பிளேயர் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அனீஷ் சர்க்கார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக இந்த டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் அப்போ வந்து நீங்கள் அந்த சென்சேஷன் நீங்கள் வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த இந்த ரெக்கார்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து செப்டம்பர் 2023 அப்போ நான் கிளப் வந்து ஆரம்பித்தேன். அதான் நவம்பர் 1லேருந்து கிளப் ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் நிறைய என்கொயரிஸ் வந்தது. அந்த மாதிரி ஒரு என்கொயரி தான் சிஏஎஸ்சில்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணார். என்னென்னா அவர் கால் பண்ண உடனே நான் இந்த மாதிரி 3.5 வயசு என்னோடய பையனுக்கு நீங்கள் கோச்சிங் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, 3.5 வயசு உட்கார மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி ரிஜெக்ட் பண்ண பார்த்தேன். அண்ட் அப்போ வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணார். என்னென்னா, இல்லை சார் ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே அவர் வந்தார். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சில விஷயங்கள் என் முன்னாடியே செய்ய வச்சார். எக்ஸாம்பிளுக்கு கேஸ்லிங் பண்ண வச்சார், என்பசானா என்னென்னு செய்ய வச்சார். 3.5 வயசில் இது எல்லாமே பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இத்தாலியன் கேமோட ஓப்பனிங் தியரியை வந்து பார்த்திங்கன்னா 10-15 மூவ்ஸ்க்கு கடகடன்னு விளையாடுறான். ஆனால் அது எதுக்கு விளையாடுறோம், ஏன் விளையாடுறோன்னு தெரியாமல் விளையாண்டுட்டு இருந்தான். பட் இதெல்லாம் பார்த்தோன்னே ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கோச்சிங் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அண்டு அந்த டைமில் சேர்த்த போது அவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஈவன் நைட் மூவ் கூட சரியாக தெரியாது. ஒழுங்காக எல்லா ஸ்கொயருக்கு போடான்னா போகவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு பையன் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து 1 இயரில் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு நோக்கம். அண்டு இந்த வீடியோ வந்து நம்ம இப்போது அதாவது அவரோட ரெக்கார்டை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் அந்த பிடிஎஃப் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம கிளப்பு பேர் ப்ளஸ் என்னோடய பேர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணோம், எப்போ ஒரு டோர்னமெண்ட் விளையாட ஆரம்பித்தார் அப்படின்றத இங்கே கிளியராக போட்டிருப்பார். ஸோ அஜீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 வயசில் வந்து செஸ்ஸு கற்றுக்க ஆரம்பித்தார். அதாவது 6 மாதத்தில் பேசிக்ஸில் ஆரம்பித்து முக்கியமான பிரின்சிபல்ஸ், நம்ம நினைக்கிற மாதிரி ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் கிடையாது, என்டையர் கேமோட பிரின்சிபல்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்றது தான் அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 மணி நேரம் நாங்கள் வந்து ட்ரைனிங் அவருக்கு வந்து டெய்லி இங்கே கிளப்பில் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்தது போக ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் அவன் வந்து ட்ரைனிங் பண்ணியிருக்கான். என்ன மாதிரி ட்ரைனிங்னா நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது ஹவு டு பிகம் அ கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் டோர்னமெண்ட் விளையாட ஆரம்பிக்கிறார். அந்த எக்ஸாக்ட் பீரியட் டைம் இங்கே போட்டிருக்கோம். ஆகஸ்ட் 2024 டோர்னமெண்ட் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஜூலை 2020 போன மாதம் வரைக்கும் எவ்வளோ டோர்னமெண்ட் ஆடிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வியந்து போவீங்க. 32 டோர்னமெண்ட் ஆடிருக்கான் இந்த 4 வயசு குட்டி பையன். ஓகேங்களா? ஸோ இந்த 32 டோர்னமெண்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக அடுத்த பேஜில் நான் வந்து காமிக்கிறோம். இப்போது என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இங்கே போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் வந்து சார் தான் ரெடி பண்ணார், அவங்க அப்பா தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, மற்ற குழந்தைங்கள்லாம் வந்து தவழ்ந்து ஜாலியாக ரைம்ஸ் பாடிக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு பொம்மைங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது இவன் வந்து டோர்னமெண்ட் விளையாடுறது ப்ளஸ் என் கேம் கற்றுக்கிறதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ இது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் ஃபோன்ஸுக்கு ஸ்க்ரீன் டைமுக்கு அடிக்ட் ஆன குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர், நானே நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவனை ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவனோட கோஆப்ரேஷன் ப்ளஸ் அவனோட பேஷன் ஃபார் செஸ். 2 மணி நேரம் நினச்சி பாருங்கள், 4 வயசு குழந்தை யாரையாவது உட்கார வைக்க முடியுமா நினச்சி பாருங்கள். ஸோ ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் 365 நாளில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இல்லை 5 நாள் மட்டும்தான் தவறு இருக்கும். அது தவறுனா கூட அதை காம்பன்சேட்டும் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த கன்சிஸ்டன்சினா என்னன்றதை இவர்கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும். சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய லெசன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம்.
ஸோ இப்போ அந்த மாதிரி ஆடும்போது கடைசியாக விளையாடின டோர்னமெண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்போம். நிறைய எஃபோர்ட் போட்டுறதா வந்து இங்கே சொல்லியிருக்கோம். அதே போல் அவரோட கோல் என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த டிசம்பருக்குள்ளே 2025 எண்டுக்குள்ளே கிளாசிக்கலில் ரேட்டிங் வாங்கணும் அப்படிங்கிறதான். ஸோ ஏற்கனவே வந்து 1421 ரேட்டிங் வாங்கியிருக்காரு, ரேப்பிட் ரேட்டிங். ஸோ இது வந்து இது வந்து நம்ம சில பேருக்கு வந்து இது எதிர்ச்சியாக வாங்கின மாதிரி தோணலாம். ஆனால் அவர் 32 டோர்னமெண்ட் ஆடிருக்காரு. இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு வருஷத்தில் 32 டோர்னமெண்ட் ஆடிருப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். அதோட அந்த ஹார்ட் ஒர்க்கான ஒரு சக்ஸஸ் அண்ட் ரிசல்ட் தான் இந்த 1421 ரேப்பிட் ரேட்டிங். ஸோ அடுத்து கிளாசிக்கல் ரேட்டிங் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து எங்களோட கோல் என்ன அப்படின்னா அண்டர் 7 தமிழ்நாடு சாம்பியன் ஆக்கணும், ஸ்டேட் சாம்பியன், அடுத்து அடுத்த வருஷம் நேஷ்னல் சாம்பியன், அதுக்கப்புறம் வேர்ல்டு சாம்பியன். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் கோல். பட் ஒன் டே வந்து அவரை யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கனவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த இது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்னமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்து போட்டிருக்கோம். ஸோ என்ன கேட்டகரியில் ஆடிருக்காரு, என்ன மாதிரியான டோர்னமெண்ட்டில் எவ்வளோ சின்ன சின்ன ரெக்கார்ட்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ மொத்தமாக ஃபிடே ரேட்டட் கிளாசிக்கல் அண்ட் ரேபிட் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 ஆடிருக்காரு. கிளாசிக்கல் 3, ரேபிட் 3. மீதிலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் லெவலில் 21. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 7, அண்டர் 8, அண்டர் 9 இதில் தான் ஆடிருக்காரு. அதே போல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 2, கிளப் லெவலில் 2 ஆடிருக்காரு. கிளப் லெவலில் எங்கள் கிளப்பில் நடந்ததில் 8th பிளேஸ் வந்திருக்காரு ஓப்பனில். ஸோ இதே போல் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பன்லேயே நிறையா வந்து ஒரு நோட்டபிளான பொசிஷன்ஸ் நிறையா வந்திருப்பார். எஸ்பெஷலி இங்கே கவனிச்சிங்கனாக்கா பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸில் ஃபஸ்ட் டைம் டிஃபீட்டட் ரேட்டட் பிளேயர்ஸ் ஆஃப் 1447 அண்ட் 1437 அண்டு 2 கேம் ட்ரா பண்ணியிருக்காரு. 1402ஓட ட்ரா அண்ட் 1459ஓட ட்ரா. ஸோ இந்த காரணத்தினால தான் அவருக்கு ரேட்டிங்கே வந்து ஓப்பன் ஆச்சு. அதே போல் அந்த அந்த டோர்னமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 13வது பிளேஸ் எடுத்திருக்காரு. அண்டர் 8ல் 13வது பிளேஸ் ப்ளஸ் யங்கஸ்ட் பிளேயர். இவர் போகிற எல்லா டோர்னமெண்ட்டும் மோஸ்ட்லி யங்கஸ்ட் பிளேயர் அவார்டு வந்து கொடுத்துருவாங்க, ஏன்னா அவர் தான் யங்கஸ்ட் அப்படிங்கிறதுனால. பட் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் கவனிச்சிருந்திங்கன்னா எல்லா தடவையும் 2 ட்ராஃபி வந்து இப்படி வச்சுருப்பார். ஏன்னா யங்கஸ்ட்டுக்கு ஒன்று வாங்கிடுவார், கேட்டகரியில் எப்படியாச்சும் ஒரு ப்ரைஸ் வாங்கிடுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து விளையாடிட்டுருக்காரு இந்த குட்டி வயசில். அதுக்கடுத்து அன்ரேட்டட் டோர்னமெண்ட் சிலது ஆடிருக்காரு. லைக் 2 டோர்னமெண்ட்டு, ரேபிட் அண்ட் ஐ திங்க் ரேபிட் 1. இது வந்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 7 ப்ளஸ் பெஸ்ட் யங்கஸ்ட் பிளேயர் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து ஸ்டேட் லெவலில் நிறைய ட்ராஃபீஸ் வாங்கியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது அண்டர் 8ல் 5th பிளேஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுவும் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் யங்கஸ்ட்டு என்ன சொல்கிறது யங் பிளேயர் அவார்டு கொடுப்பாங்க இல்லையா, அதுவுமே இங்கேயும் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இது வந்து டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன், அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் இருக்கும் இல்லையா, அண்டர் 7 அண்ட் 9, அதில் வந்து 19th பிளேஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் டோர்னமெண்ட் கிளப் லெவலில் 2 ஆடிருக்காரு. அதில் 1 வந்து 8th பிளேஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து இன்ட்ரா கிளப்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட், மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் வைப்போம். அதில் வந்து அவர் 8th பொசிஷன் வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது அச்சீவ்மெண்ட் ஆஃப் த இயரில் நோட்டபிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஜீஸ்க்கு 1421 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காரு 5 வயசில். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் 2nd யங்கஸ்ட் ஃபிடே ரேபிட் ரேட்டட் பிளேயர் பிஹைண்ட் அனீஷ் சர்க்கார். இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். அனீஷ் சர்க்காருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பிளேயர் இவர் தான். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் அனீஷ் சர்க்காரை பற்றி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவர் வந்து கிளாசிக்கல் ரேட்டிங் வாங்கியிருந்தார். அது வந்து பார்த்திங்கன்னா அன்ரேட்டடாக மாறிட்டார். ஸோ எங்கேயோ பாயிண்ட்ஸ் வந்து விட்டுருக்காரு. ஸோ அதனால் இப்போ சில வேர்ல்டு யங்கஸ்ட் ஃபிடரேட்டட் பிளேயரோட லிஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ஸோ அனீஷ் சர்க்கார் தான் இருக்கிறதுல யங்கஸ்ட்டு. 3 years 8 months 6 daysல இனிஷியல் ரேட்டிங் வந்து 1523 வந்து வாங்கியிருக்காரு. யங்கஸ்ட் ஃபிடரேட்டட் இண்டிவிஜுவல் எவர். அடுத்து உமர் அப்துல் அஜீஸ், நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9th டேட் ஆஃப் பர்த் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ 5 years 1 month 23 daysல 1421 வந்து வாங்கியிருக்காரு. ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் ஃபிடே ரேட்டட் பிளேயர்ஸ் குளோபலி. ஏன்னா இவர்கிட்ட அனீஷ் சர்க்கார் கிட்ட ரேபிட் ரேட்டிங்குமே வச்சுருக்காரு. அதுக்கடுத்து அவைஸ் கான் வந்து 2019 6 years old 1619 வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெசிவான விஷயம். அடுத்து தேஜஸ் திவாரி வந்து இதெல்லாம் பாஸ்ட்டு என்ன சொல்கிறது பாஸ்ட் ரேட்டிங் இருந்தது இல்லையா, லைக் 1149. அடுத்து மிதுன் பிரணவ் வந்து பார்த்திங்கன்னா 1047. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது 5 years 5 months 5 years 4 months இருக்குது. அதனால் இப்போதைக்கு கரண்ட் யங்கஸ்ட்டு எவர் 2nd ரேபிட் ரேட்டட் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உமர் அப்துல் அஜீஸ். ஸோ
இதில் நான் வந்து ஒரு ஃபியூ திங்ஸ் வந்து நான் வந்து ஆஸ் யூஷுவல் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸாக நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, உமர் வந்து ரொம்ப பயங்கரமான ஜீனியஸா, இல்ல வந்து இது எப்படி அவரால பண்ண முடிஞ்சது அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளியரா இல்ல இந்த வீடியோ கிளியரா ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ நெறைய பேர் சொல்லுவாங்க, அவன் வந்து பொறக்கும்போதே பயங்கரமான டேலண்டடான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் சில ட்ரைட்ஸ் வந்து நமக்கு பொறக்கும்போதே இருக்கும். சில ஸ்கில்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, யாரா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நீங்க கன்சிஸ்டன்ட்டா சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க திரும்ப, திரும்ப, திரும்ப டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களால அந்த துறையில மிகப்பெரிய ஆளா வந்து வர முடியும். அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, உமர் அப்துல் அஜீஸ். ஸோ, அதனால உங்களோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரேட்டிங் வந்து வாங்கவே முடியல, கோச் சரியில்ல அப்படின்னு நீங்க ஏதாவது யோசிச்சு நான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, முதல்ல ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க. ரெட்ரோஸ்பெக்ட்னா என்ன? உங்க குழந்தை டெய்லி செஸ்ஸுக்காக என்ன பண்ணுது? அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் எஃபோர்ட் போட்டு ரிசல்ட் வரல அப்படின்னா, அது ஸ்ட்ரக்சர்டா சொல்லிக் குடுத்த விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணி பண்றாங்களா? அப்படிங்கிறத முதல்ல நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க. அப்படி இல்லனா உங்க கோச்சஸ் கிட்ட என்ன வொர்க் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றத கிளியரா ஒரு ஸ்கெட்யூல் போட்டு வாங்கி, அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த அவன் ப்ராப்பரா பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய சாதனை வந்து பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் கங்ராச்சுலேஷன்ஸ் டூ உமர் அப்துல் அஜீஸ். ஸோ உங்களோட வாழ்த்துக்கள நீங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மற்றவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கிளப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் குளத்தூரில் இருக்குது. ஆஃப்லைனும் அவைலபிள், ஆன்லைனும் அவைலபிள். இன்கேஸ் உங்கள் குழந்தைய இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்களோ யாரோ செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, பக்கத்தில் சென்னையில் இருந்தாங்க அப்படின்னா, குளத்தூர் பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம கிளப்பில் ஆஃப்லைனில் சேர்த்து விடுங்க. அதான் ரொம்ப பெட்டர். இல்லை வர முடியாத பட்சத்தில் ஆன்லைனில் நீங்கள் பிகினர் பேட்சஸ் நிறையா நாங்கள் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் சேர்த்து விடலாம். ஸோ இதேபோல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.